ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 3.2ல் முதல் கணக்கு பார்க்கலாம். எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஒய். கிரேட்டர் தேன் அப்படின்னா பெரியது மற்றும் சமம். கீழே அடியில் கோடு இருந்துன்னா சமம், சரிங்களா? பெரியது மற்றும் சமம். இதே இது லெஸ் தேன். இது எல் ஷேப் மாதிரியே இருக்கும், ஆனால் என்னது கொஞ்சம் சரிஞ்சிருக்கும். இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடியில் கோடு, அப்போ லெஸ் தேன் அப்படின்னா என்னன்னா சிறியது, அடியில் கோடு இருந்துன்னா சமம். ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஒய். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எதோட சைடில் வாய் திறந்துருக்கோ அதுதான் பெருசு. அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய சைடை பார்த்து தான் வாய் திறந்துருக்கு, அதனால எக்ஸ் தான் இங்கே என்னது பெருசு. ஒய்யை விடைக்கும் எக்ஸ் பெருசு. அப்போ நான் இந்த சம் ஃபுல்லாமே எக்ஸோட மதிப்பை 3 எடுக்க போகிறேன், ஒய்யோட மதிப்பை 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஏன்னா எக்ஸ் பெருசு, அப்போ ஒய்யை விடைக்கும் பெரிய எண்ணை எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இந்த சம் ஃபுல்லாகவே சால்வ் பண்ண போகிறோம். எண்ணுமாறு எக்ஸ் ஒய் தரப்பட்டுள்ளது. கோடிட்ட இடங்களை பொருத்தமான அசன்பாட்டு குறிகளால் நிரப்புக. இங்க நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுல என்ன குறியீடு வருமோ அதை நம்ம எழுதிக்கணும். இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் அப்புறம் ஒரு பாக்ஸ் எக்ஸ். எக்ஸ் தானே பெருசு, அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய சைடை பார்த்து தான் வாய் திறந்துருக்கணும். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்த அடியில கோடு, ஏன்னா இங்கே அடியில் கோடு கொடுத்துருக்கனால நம்மளும் கோடு போட்டுக்கணும், சரிங்களா? எக்ஸ் தான் பெருசு, அப்போ அந்த சைடில் வாய் திறந்துருக்கணும். இனிமேல் பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் கூட்டல் 6 அப்புறம் ஒரு பாக்ஸு ஒய் கூட்டல் 6. இதை சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ எக்ஸுக்கு பதில் 3ன்னு பிரதியிடலாம். கூட்டல் 6 அப்புறம் ஒரு பாக்ஸு. இனி ஒய்க்கு பதில் 2 கூட்டல் 6. 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9 அப்புறம் பாக்ஸு. 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8. இப்போ 9 தானே 8 விடைக்கும் பெருசு, அப்போ 9 இருக்கக்கூடிய சைடை பார்த்து வாய் திறந்துருக்கணும். இந்த மாதிரி அடியில் கோடு. அப்போ இதோட ஆன்சர் இதுதான், எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 6 தான் பெரிய எண், அப்போ எப்படி எழுதிக்கலாம்? இந்த சைடு வாய் திறந்துருக்கணும், அடியில் கோடும் போட்டுக்கணும். இனி தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ஒரு பாக்ஸு எக்ஸ் இன்டு ஒய். சால்வ் பண்ணிடலாமா? எக்ஸோட மதிப்பு 3ன்னு பிரதியிடுவோம். அடுத்த அடுக்கில் 2. இனி பாக்ஸு எக்ஸோட மதிப்பு 3 இன்ட்டு ஒய்யோட மதிப்பு 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ அடுக்கில் 2, அப்போ 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 3 9 அப்புறம் பாக்ஸு 3 2 6. இப்போ 6 விடைக்கும் 9 தான் பெருசு, அப்போ 9 இருக்கக்கூடிய சைடை பார்த்து வாய் திறந்திருக்கணும், சரிங்களா? அடுத்த அடியில் கோடு. ஆன்சர் எழுதிக்கலாமா? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் பெரிய மதிப்பு, அப்போ இது இருக்கக்கூடிய சைடை பார்த்து வாய் திறந்திருக்கணும், அடியில் கோடு. இனிமே ஃபோர்த் சப்டிவிஷன் மைனஸ் எக்ஸ் இன்டு ஒய் அப்புறம் பாக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர். சால்வ் பண்ணலாம். பாருங்க, மைனஸ் எக்ஸோட மதிப்பு 3 இன்டு ஒய்யோட மதிப்பு 2. இனி மைனஸ் ஒய்யோட மதிப்பு 2 அடுக்கில் 2, அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 3 2 6. இனி பாருங்க, மைனஸ் அடுக்கில் 2, அப்போ மைனஸை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்கும்போது 2 மைனஸ்னா அது ப்ளஸ் ஆகிடும், சரிங்களா? அடுத்த அடுக்கில் 2, அப்போ 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4, அப்போ எழுதிடலாமா? ப்ளஸ் 4. ப்ளஸ்னா குறியீடோன்னா போடாண்டாம். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் மதிப்பை விடைக்கும் ப்ளஸ் மதிப்பு தான் பெருசு. அப்போ 4 இருக்கக்கூடிய சைடை பார்த்து வாய் திறந்துருக்கணும். எப்படி எழுதிக்கலாம்? இந்த மாதிரி அடியில் கோடு. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். இங்கே நம்மளுக்கு மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் பெருசு, அப்போ இதோட சைடை பார்த்து வாய் திறந்துருக்கணும். அடுத்த அடியில் கோடு. இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்புறம் பாக்ஸு அடுத்த 0. ஓகே, பாருங்க, எக்ஸோட மதிப்பு 3 மைனஸ் ஒய்யோட மதிப்பு 2 அடுத்த 0. 3ல் இருந்து 2 கழிச்சா 1 அப்புறம் பாக்ஸு அடுத்த 0. 0 விடைக்கும் 1 தான் பெருசு, அப்போ இந்த சைடை பார்த்து வாய் திறந்திருக்கணும், அடியில் கோடு. ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் பெருசு, அப்போ இந்த சைடு வாய் திறந்திருக்கணும், அடியில் கோடு. இதுதான் இதோட ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், சரியா தவறா என கூறுக. நம்மள இங்கே 4 கூற்று கொடுத்துருக்காங்க, இது சரியா தப்பான்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நேரிய அசன்பாடுகளுக்கு அதிகபட்சமாக ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரிய அசன்பாடுகளுக்கு நிறைய தீர்வு உண்டு, ஆனால் இங்கே ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்றை தப்பாக கொடுத்துருக்காங்க, அதனால தவறுன்னு எழுதிக்கலாம். இங்கே மேலே எழுதிக்கிறேன் தவறு. ஓகேங்களா? நேரிய அசன்பாடுகளுக்கு நிறைய தீர்வு உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும்போது எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 0வின் தீர்வுகள் -1 -2 எக்ஸெட்ரா ஆகும். இப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டு அடியில் இந்த மாதிரி கோடு இருந்துன்னா இந்த 0வையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஆனால் இங்கே 0 கொடுக்கவே இல்லை, சரிங்களா? அப்போ இங்கே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால இதோட ஆன்சரும் தவறு. ஞாபகம் வச்சுக்கோங்க, அடியில் கோடுனா இந்த 0வையும் சேர்த்து எடுத்துக்கணும், ஆனால் இங்கே 0 கொடுக்கவே இல்லை, அப்போ இந்த கூற்று தவறு. தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஒரு முழுவாக இருக்கும்போது -3 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் -1 என்னும் அசன்பாட்டின் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க இயலாது.
அதாவது அவங்க வந்து எண் கோட்டில் குறிக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, அடியில் கோடு இல்லை, அப்போ அந்த -3 எடுக்கக்கூடாது. இங்கே கோடு இல்லை, அப்போ அந்த -1 எடுத்துக்க கூடாது. அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் முழுக்கள் அப்படின்னா புள்ளி வச்ச நம்பர்ஸ் எல்லாமே வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு இடையில நிறைய புள்ளி வச்ச நம்பர்ஸ் இருக்கு. இதெல்லாம் எண் கோட்டில் குறிக்க முடியாது. அதை தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க, எண் கோட்டில் குறிக்க இயலாது. அப்போ கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதனால சரி அப்படின்னு எழுதிக்கலாம். 4th சப்டிவிஷன் x less than -y என்னும் அசன்பாட்டை -y less than x என்னுமாறு எழுதலாம். இந்த சமன்பாடை இப்படியும் எழுதிக்கலாமா? பாருங்க, எது பெருசோ அது இருக்கக்கூடிய சைடை பார்த்து தான் வாய் திறந்திருக்கும். அப்போ இந்த -y தான் பெருசு. இங்க வந்து -y முதல் எழுதியிருக்காங்க, இதுதானே பெருசு. அப்போ இது இருக்கக்கூடிய சைடை பார்த்து தான் வாய் திறந்திருக்கணும். இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவுமே என்னது? தவறு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் 2வது கணக்கு. இனி 3வது கணக்கு, பின்வரும் அசமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் x less than equal to 7. x என்பது ஓர் இயல் எண். ஃபர்ஸ்ட் இயல் எண்ணை எழுதிக்கலாம். இயல் எண். இயல் எண் எப்போவுமே 1ல இருந்தே தொடங்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 4க்கு அடுத்து 5 6 7 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இயல் எண். இங்கே வந்து நம்ம எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 7. எந்த சைடு வாய் திறந்துருக்கோ அதுதான் பெருசு. அப்போ 7 தான் பெருசு. அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 7 பெருசாக இருக்கிறதுனால எக்ஸோட மதிப்பு 7 விடைக்கும் சின்னதாக இருக்கும். அடியில் கோடு இருக்கிறதுனால 7ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு எப்படி எழுதிக்கலாம்? இங்கே நம்மளுக்கு எக்ஸ் என்பது ஓர் இயல் எண்ணு கொடுத்துருக்காங்க. இயல் எண் 1லேருந்தே தொடங்கும். அப்போ 1 2 3 4 5 6 7. பாருங்க, எக்ஸோட மதிப்பு எழுதியிருக்கோம். 7 விடைக்கும் சின்னதாக இருக்கும் எக்ஸோட மதிப்பு. அதுதான் 7 விடைக்கும் சின்னதாக தான் எழுதியிருக்கோம். அடியில் கோடு இருக்கிறதுனால 7ஐயும் சேர்த்து எழுதிக்கிட்டோம். இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் x மைனஸ் 6 லெஸ் தேன் 1. எக்ஸ் என்பது ஓர் இயல் எண். ஃபர்ஸ்ட் இயல் எண்களை எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் மாற்றிடலாம். அதுக்கு முதல்ல அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 6 லெஸ் தேன் 1. எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. லெஸ் தேன் 1 மைனஸ் 6 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 6 மாறிடும். இனி எக்ஸ் லெஸ் தேன் 1 6 கூட்டினா 7. இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே வந்து 7 இருக்கக்கூடிய சைடை பார்த்து தான் வாய் வந்து பெருசாக இருக்கு. அப்போ 7 தான் என்னது? பெரிய எண். எக்ஸோட மதிப்பு 7 விடைக்கும் சின்னதாக இருக்கணும். இங்கே கோடு இல்லாததுனால 7 எழுதக்கூடாது. அப்போ இயல் எண் 1லேருந்தே தொடங்கும். 1 2 3 4 5 6. அடியில் கோடு இல்லை, அப்போ 7 எழுதவே கூடாது. இனி தேர்ட் சப்டிவிஷன் 2a கூட்டல் 3 லெஸ் தேன் ஈக்குவல் டு 13. a என்பது ஒரு முழு எண். இங்கே வந்து ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்கே ஏயோட மதிப்பு முழு எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முழு எண் அப்படின்னா என்னன்னு எழுதிக்கலாம். முழு எண் ஞாபகம் வச்சுக்கோங்க. முழு எண் எப்போவுமே 0லேருந்து தொடங்கும். 0 1 2 3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இயல் எண் அப்படின்னா 1லேருந்து தொடங்கும். முழு எண் அப்படின்னா 0லேருந்து தொடங்கும். இனி பாருங்க, ஏயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இந்த சைடு ஏ மட்டும் இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் மாற்றிக்கலாம். 2a கூட்டல் 3 லெஸ் தேன் ஈக்குவல் டு 13. இப்போ இந்த +3 அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ 2a லெஸ் தேன் ஈக்குவல் டு 13. +3 அங்கே போச்சுன்னா -3. இனி 2a லெஸ் தேன் ஈக்குவல் டு 13லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். இனி ஏயோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயை மட்டும் வச்சுக்கலாம். லெஸ் தேன் ஈக்குவல் டு 10. இங்கே இருக்கக்கூடிய 2 பெருக்கல்ல இருக்கு. அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 2ன்னு எழுதிருங்க. இப்போ இது ரெண்டுமே 2 எப்படி கேன்சல் ஆகும்? ஓ 2 2 I 2 10. அப்போ a லெஸ் தேன் ஈக்குவல் டு 5. இப்போ பாருங்க, இந்த சைடு தான் வாய் திறந்துருக்கு. அப்போ 5 தான் பெரிய எண். ஏயோட மதிப்பு 5 விடைக்கு சின்னதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடியில் கோடு, அப்போ 5ஐயும் சேர்த்து எழுதிக்கணும். அதனால ஏயோட மதிப்பை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே முழு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0லேருந்தே தொடங்கணும். 0 1 2 3 4 5. கோடு இருக்கிறதுனால 5ஓட ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் rx மைனஸ் 7 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 35. எக்ஸ் என்பது ஒரு முழு. ஃபர்ஸ்ட் முழு எண்ணுனா என்னன்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இது எப்படி இங்கே தேவைப்படாது. இனிமேல் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த சைடு எக்ஸ் மட்டும் இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் மாற்றிக்கலாம். அதுக்காக அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ rx இங்கே வச்சுக்கலாம். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இந்த சைடு 35. -7 அங்கே போச்சுன்னா +7 மாறிடும். இனிமேல் rx கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு கூட்டுங்க. 5 7 கூட்டினா 12. அப்போ 2 பாக்கி 1. 3 1 கூட்டினா 4. இனி எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 42. இங்கே இருக்கக்கூடிய 6 பெருக்கல் இருக்குது. அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 6ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இது 6ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 6 6 7 6 42.
அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இங்கே பாக்கி 7 மட்டும் தான் இருக்குது. இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? பாருங்க, இங்கே இந்த சைடு தான் வாய் திறந்துருக்கு. அப்போ எக்ஸோட மதிப்பு தான் பெரிய எண்ணா இருக்கும். 7 விடைக்கும் பெரிய எண்ணா எக்ஸோட மதிப்பு இருக்க போகுது. அடியில் கோடி இருக்கிறதுனால 7ஐயும் சேர்த்து எழுதிக்கலாம். பெரிய எண் அப்போ 7 விடைக்கும் பெரிய எண்ணை எழுதிக்கணும். 7க்கு அடுத்த 8, 9, 10, எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 10க்கு அடுத்த 11, 12 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இதுதான் இங்கே எக்ஸோட மதிப்பு. 5th சப்டிவிஷன் 4x - 9 கிரேட்டர் தேன் -33. எக்ஸ் என்பது ஒரு குறைமுழு. குறைமுழு அப்படின்னா மைனஸ் மதிப்பு. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சைடு எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். 4x - 9 கிரேட்டர் தேன் -33. இப்போ 4x இங்கே வச்சுக்கலாம். கிரேட்டர் தேன் இங்கே -33. -9 அங்கே போச்சுன்னா +9 மாறிடும். இனிமேல் 4x கிரேட்டர் தேன் ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். கழிக்கலாமா? 33லேருந்து 9 கழிக்கலாம். இப்போ இது 13 மாறும். இது வந்து 2 ஆகிடும். 13லேருந்து 9 கழிச்சா என்ன கிடைக்கும்? 4. அடுத்த 2. அப்போ என்ன கிடைக்குது? 24. ஒரு மைனஸ்னா கழிக்கணும். கழிச்சுக்கிட்டு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். இங்கே 9 விடைக்கும் 33 தான் பெரிய எண். அப்போ மைனஸ் கழிச்சா என்ன கிடைச்சி? 24. எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. கிரேட்டர் தேன் -24. இங்கே இருக்கக்கூடிய 4 பெருக்கல் இருக்குது. இங்கே வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். இப்போ இது 4 எப்படி கேன்சல் ஆகும்? ஒரு 4 4, 6 4 24. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் -6. இப்போ எக்ஸோட மதிப்பு எப்படி இருக்கும்? பெரிய எண்ணா இருக்கும். -6 விடைக்கும் பெரிய எண்ணா இருக்கும். ஏன்னா இந்த சைடு தானே வாய் திறந்துருக்கு. அப்போ -6 விடைக்கும் பெரிய எண்ணா எழுதணும். அதுவும் குறை முழுவா எழுதணும். மைனஸ் நம்பரை மட்டும் தான் எழுதிக்கணும். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் எண் கோட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்கே வந்து என்ன எழுதிக்கலாம்? 2 1 0, அப்புறம் -1 -2 -3 -4 -5 -6. பாருங்க, 0 விடைக்கும் 1 பெரிய எண். ஓகேங்களா? அதே மாதிரி -5 விடைக்கும் -4 பெரிய எண். இந்த சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே பெரிய எண். அப்போ எக்ஸோட மதிப்பு -6 விடைக்கும் பெரிய எண்ணா எழுதணும். அப்போ -6 எழுதக்கூடாது. ஏன்னா இங்கே அடியில் கோடு இல்லை. அப்போ அதை எழுதக்கூடாது. அப்போ -6க்கு அடுத்து இருக்கக்கூடிய இதெல்லாமே என்னது? பெரிய எண். அப்போ இதில் இருந்து எல்லாமே வரும். ஆனால் இங்கே குறைமுழுன்னு கொடுத்துருக்காங்க. குறைமுழுன்னா மைனஸ் மதிப்பு மட்டும். அதனால் -5லேருந்து -1 வர மட்டும் தான் நீங்கள் எழுதிக்கணும். 0ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா அது வந்து குறைமுழு கிடையாது. குறைமுழு அப்படின்னா மைனஸ் மதிப்பு மட்டும். அப்போ எழுதிக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு என்னெல்லாம் வரும்? -5 -4 -3 -2 -1. புரியுதுல்ல? எக்ஸ் தான் பெரிய எண். -6 விடைக்கும் பெரிய எண் எழுதணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 விடைக்கும் 2 பெரிய எண். இந்த மாதிரி பாருங்க. அப்போ -6 விடைக்கும் -5 தானே பெருசு. இப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புறேன். 4வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் அசமன்பாடுகளை தீர்த்து அவற்றின் தீர்வுகளை ஓர் எண்கோட்டில் குறிக்க. இதுவும் போன சம் மாதிரி தான். ஆனால் இங்கே கண்டுபிடிச்ச மதிப்பை எண்கோட்டில் குறிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் k கிரேட்டர் தேன் -5. இங்கு k என்பது ஒரு முழு. ஞாபகம் வச்சுக்கோங்க, முழு எண் அப்படின்னு கொடுத்துருந்தா 0லேருந்தே தொடங்கும். இதே இது முழு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் மதிப்பு ப்ளஸ் மதிப்பு இதெல்லாமே வரும். சரிங்களா? ஓகே, இப்போ கேயோட மதிப்பை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை எண்கோட்டில் குறிக்கணும். வேண்டாம், நீங்கள் ஃபர்ஸ்ட் எண்கோட்டில் குறிச்சிக்கிட்டு கூட கேயோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, கே இருக்கக்கூடிய சைடை பார்த்து தான் வாய் திறந்துருக்கு. அப்போ கேயோட மதிப்பு -5 விடைக்கும் பெரிய எண்ணா இருக்கும். அடியில் கோடு இல்லை. அப்போ நீங்கள் -5 எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அப்போ -5 விடைக்கும் பெரிய எண் எதெல்லாம் வரும்? -4 -3 இந்த மாதிரி. இப்போ 2 விடைக்கும் 3 பெருசு, 3 விடைக்கும் 4 பெருசு. அதே மாதிரி தான் -5 விடைக்கும் -4 பெருசு, -4 விடைக்கும் -3 பெருசு. மைனஸ் மதிப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன எண்ணு தான் பெரிய மதிப்பு. சரிங்களா? ஓகே, இப்போ -5 விடைக்கும் பெரிய எண் அப்படின்னா -4. கோடு இல்லை, அப்போ -5 எடுத்துக்க கூடாது. அப்புறமா -3 -2 -1 0 1 2 3 4 5 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா முழு அப்படின்னா ப்ளஸ் மதிப்பு மைனஸ் மதிப்பு எல்லாமே வரும். ப்ளஸ் மதிப்பு மொத்தமாக வரும். சரிங்களா? நீங்கள் எண்கோட்டில் எத்தனை நம்பர் வரைக்கும் எழுதிருக்கீங்களோ அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எண்கோட்டில் குறிச்சிட்டோம். இப்போ கேயோட மதிப்பை எழுதிக்கலாம். என்னெல்லாம் எழுதியிருக்கோம்? -4, அடுத்த -3 -2 -1 0 1 2 3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எக்ஸெட்ரா அப்படின்னா 3 அடுத்த 4 5 6 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன்.
பாருங்க -7 <= y. இங்கு y என்பது ஒரு குறைமுழு. குறைமுழு அப்படின்னா மைனஸ் மதிப்பு மட்டும். சரிங்களா? இப்போ பாருங்க y இருக்கக்கூடிய பக்கத்தை பார்த்து தான் வாய் திறந்திருக்கு. அப்போ ஒய்யோட மதிப்பு எப்படி இருக்கும்? -7 விடைக்கும் பெரிய எண்ணா இருக்கும். அடியில கோடு, அப்போ -7ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ -7 பெரிய எண் அப்படின்னா இந்த சைடு குறிக்கலாமா? -6, அப்புறமா -5, -4, -3, -2, -1 இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா குறைமுழு அப்படின்னா மைனஸ் மதிப்பு மட்டும். 0, 1, 2 இதெல்லாமே ப்ளஸ் மதிப்பு. சரிங்களா? குறை மதிப்பு அப்படின்னா மைனஸ் மதிப்பு மட்டும். அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அப்போ ஒய்யோட மதிப்பு என்னெல்லாம் வரும்? -7 வரும், -6 வரும், அடுத்த -5, -4, -3, -2, -1 இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இனி தேர்ட் சப்டிவிஷன். -4 <= x <= 8. இங்கு x என்பது ஒரு இயல் எண். இயல் எண் அப்படின்னா 1ல இருந்தே தொடங்கும். சரிங்களா? -4 எங்க இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்கு? -4ல இருந்து 8 வரைக்கும் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. இயல் எண், இயல் எண்ணா 1ல இருந்தே தொடங்கும். அப்போ 1ல இருந்து 8 வரை எடுக்கணும். இங்க அடியில கோடு பார்த்தீங்களா? 8க்கு பக்கத்துல அடியில கோடு இருக்கு, இங்கேயும் கோடு இருக்கு. ஆனா இயல் எண் கொடுத்துருக்கிறதுனால நீங்க 1ல இருந்து தான் தொடங்கணும். 1ல இருந்து 8 வரைக்கும் குறிச்சிக்கணும். சரிங்களா? குறிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பை எழுதிக்கலாம். x = 1ல இருந்து 8 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஃபோர்த்து சப்டிவிஷன். 3m - 5 <= 2m = 1. இங்கு m என்பது ஒரு முழு. முழு அப்படின்னா மைனஸ் மதிப்பு ப்ளஸ் மதிப்பு இதெல்லாமே வரும். சரிங்களா? இந்த சைடு m மட்டும் தான் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். அதுக்கு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3m - 5 <= 2m = 1. m எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வந்துடலாம். 3m + 2m இங்கே வந்துன்னா -2m <= இங்கே 1 இருக்குது, -5 இங்கே வந்துன்னா +5 மாறிடும். இனிமே 3mல இருந்து 2m கழிச்சா என்ன கிடைக்கும்? 1m மட்டும் தான் கிடைக்கும். 1னா எழுதாண்டா, m மட்டும் எழுதிருங்க. <= 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6. இப்போ பாருங்க 6 இருக்கக்கூடிய பக்கத்தை பார்த்து தான் வாய் திறந்திருக்கு. அப்போ 6 தான் பெரிய மதிப்பு. எம்மோட மதிப்பு 6 விடைக்கும் சின்னதாக தான் இருக்கும். அடியில் கோடு, அப்போ 6ஐயும் சேர்த்தே எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இப்போ குறிக்கலாம். 6ல் புள்ளி வச்சுருங்க. ஓகே, 6 வரும், 5 வரும், 4 வரும். எம்மோட மதிப்பு 6 விடைக்கும் சின்னது. அப்போ இந்த சைடாக தான் நீங்கள் குறிக்கணும். ஓகேங்களா? இங்கே மைனஸ் மதிப்பு எல்லாமே வரும். ஏன்னா இது வந்து முழு அப்படின்னா மைனஸ் மதிப்பு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். மைனஸ் மதிப்பு -6, -7 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்கோட்டில் எவ்வளோ வரை எழுதிருக்கீங்களோ அது வரைக்கும் மார்க் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ எம்மோட மதிப்பை எழுதிக்கலாம். m = எதெல்லாம்? -3, -2, -1 இந்த பக்கம் எக்ஸட்ரா போட்டுருங்க. ஏன்னா இப்படி போயிட்டே இருக்கும். இனி 0, 1, 2, 3, 4, 5, 6 இங்கே கவனமாக இருக்கணும். 6 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இவ்வளோ தான் 4வது கணக்கு. 5வது கணக்கு. ஓர் ஓவியர் தூரிகையை வாங்குவதற்கு, தூரிகை அப்படின்னா ப்ரஷ்ஷு, ஓவியர் கொடுத்துருக்கனால ஓவியம் வரைவதற்கான ப்ரஷ்ஷு. சரிங்களா? ரூபாய் 80லிருந்து ரூபாய் 200 வரை செலவு செய்ய முடியும். அந்த ஓவியரால் தூரிகை வாங்குவதற்கு ரூபாய் 80ல இருந்து ரூபாய் 200 வரை தான் செலவு செய்ய முடியுமா? ஒரு தூரிகையின் விலை ரூபாய் 5. ஒரு பிரஷோட விலை 5. தூரிகைகள் 6 அடங்கிய மூடிய பெட்டிகளில் மட்டுமே கிடைக்கிறது. அதாவது ஒரு பாக்ஸில் 6 ப்ரஷ் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து பாக்ஸாக தான் வாங்க முடியும், தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. எனில் அந்த ஓவியரால் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஓவியரால் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, தீர்வு. முதல்ல ஒரு தூரிகையின் விலை எவ்வளவு? ரூபாய் 5. இப்போ ஒரு பெட்டியின் விலை கண்டுபிடிக்கணும். ஒரு பெட்டியில் மொத்தமாக 6 ப்ரஷ் இருக்கும். ஒவ்வொரு ப்ரஷோட விலை 5. அப்போ 6ஐயும் 5ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? பெருக்குங்க. 6 5 30. அப்போ ரூபாய் 30. ஒரு பெட்டியின் விலை 30. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பெட்டிகளின் எண்ணிக்கை, அடுத்து விலை. முதல்ல ஒரு பெட்டி, அதோட விலை எவ்வளவு? ஒரு பெட்டியின் விலை 30. அப்போ 2 பெட்டி அப்படின்னா 2ஐயும் 30ஐயும் நீங்கள் பெருக்கணும். 3 6, அப்புறமா அந்த 0.
இனி 3 பெட்டி. அப்போ 3 30 பெருக்குங்க. 3 9, அடுத்து அந்த 0. இனி 4 பெட்டி பெருக்கலாமா? 4 12, அடுத்து அந்த 0. இனி 5 பெட்டி. 5 15, அப்புறமா அந்த 0. இனி 6 பெட்டி. 6 18, அப்புறமா அந்த 0. இனி 7 பெட்டி. 7 21, அப்புறம் 0. 7 வரை எழுதிக்கிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, அவரால் 80 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரை தான் செலவு பண்ண முடியும். அப்போ 80க்கு மேலே 200க்கு கீழே. அப்போ இதெல்லாம் வரும். 80க்கு மேலேனா இது வரும், 90 வரும். 60 எடுக்கக்கூடாது, ஏன்னா 60 80 விடைக்க சின்ன நம்பர். அப்போ என்னெல்லாம் வரும்? 90, 120, 150, 180. 210 வராது, ஏன்னா அவரால் 200 வரை தான் செலவு செய்ய முடியும். 210 பெருசு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ஓவியரால் வாங்கக்கூடிய பெட்டிகளின் எண்ணிக்கை. அதை எழுதிக்கிட்டேன். இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனை பெட்டி வாங்க முடியும்? 3, 4, 5, 6 எழுதிடலாம். 3, 4, 5, 6. இந்த மாதிரி நீங்கள் இங்கே கமா போட்டு தான் எழுதணும். ஓகே, இனிமேல் இதை அசமன்பாடில் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு நடுவில் எக்ஸ் எழுதிருங்க. இனிமேல் 6 இருக்குது. அப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டு, அடியில் கோடுனா அது 6ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். சரிங்களா? இனி இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் டு, முதல்ல என்னத்திற்கு 3. அப்போ 3 இந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எழுதிக்கலாம், இல்லாட்டா இதையும் எழுதிக்கலாம். ரெண்டில் எது எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் 5வது கணக்கு. இனி 1 மார்க் பார்க்கலாம். 6வது கொஸ்டின். 3 லெஸ் தேன் ஈக்குவல் டு பி லெஸ் தேன் ஈக்குவல் டு 6 என்னும் அசமன்பாட்டின் தீர்வுகள். இங்கு பி என்பது ஓர் இயல் எண். இயல் எண் அப்படின்னா 1ல இருந்தே தொடங்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இதோட அடியில் கோடு இருக்கு. அப்போ 3ஐயும் எடுத்துக்கணும். அதே மாதிரி இதோட அடியிலையும் கோடு இருக்கு. அப்போ 6ஐயும் எடுத்துக்கணும். 3ல இருந்து 6 வரைக்கும் வரும். அப்போ பாருங்க, ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. 3 இருக்கணும், 6 இருக்கணும், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பரும் இருக்கணும். சரிங்களா? அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். 7வது கொஸ்டின். 5x கூட்டல் 5 லெஸ் தேன் ஈக்குவல் டு 15 என்னும் அசமன்பாட்டின் இயல் எண் தீர்வுகள். இயல் எண் அப்படின்னா எதுலேருந்து தொடங்கும்? 1ல இருந்தே தொடங்கும். சரிங்களா? இந்த சைடு எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை மாற்றிக்கலாம். அதுக்கு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ 5x இங்கே வச்சுக்கலாம். லெஸ் தேன் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 5 அந்த பக்கம் போச்சுன்னா -5. இனி இங்கே எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். லெஸ் தேன் ஈக்குவல் டு 15லேருந்து 5 கழிச்சா 10. இனி இங்கே இருக்கக்கூடிய 5 பெருக்கல்ல இருக்குது. இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். இப்போ 5 எப்படி கேன்சல் பண்ணலாமா? 4 5 5 2 10. அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 2. பாக்கி இங்கே 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ பாருங்க, எக்ஸோட மதிப்பு என்னெல்லாம் எழுதிக்கலாம்? நம்மளுக்கு இங்கே இயல் எண் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இயல் எண் 1ல இருந்தே தொடங்கும். இனி அடியில் கோடு. அப்போ இந்த 2ஐயும் எடுத்துக்கணும். இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ எக்ஸோட மதிப்பு 1 2 வரும். அப்போ பாருங்க, ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். 1 மற்றும் 2. 8வது கொஸ்டின். ஒரு பேனாவின் விலை ரூபாய் 8 ஆகும். மேலும் ஒரு பெட்டியானது 10 பேனாக்களை உள்ளடக்கியது. ஸ்வேதாவிடம் ரூபாய் 500 மட்டுமே உள்ளது எனில் அவளால் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகளை வாங்க முடியும்? அதாவது ஒரு பேனாவோட விலை 8 ரூபா. ஒரு பெட்டியில மொத்தமா 10 பேனாக்கள் தான் இருக்குமா. இப்போ ஸ்வேதாவிடம் 500 ரூபா மட்டும் தான் இருக்குது. அப்ப அதிகபட்சமாய் அவளால் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, ஒரு பேனாவின் விலை ரூபாய் 8. ஒரு பெட்டியின் விலை கண்டுபிடிக்கணும்னா 8ஐயும், ஒரு பெட்டியில மொத்தமா 10 பேனாக்கள் இருக்கும். அப்ப 8ஐயும் 10ஐயும் பெருக்கிட்டாலே போதும். பெருக்குங்க. 1 8ஐயும் பெருக்குனா 8, அப்புறமா அந்த 0. அப்போ ஒரு பெட்டியின் விலை எவ்வளவு? ரூபாய் 80. இப்போ பாருங்க, ஒரு பெட்டியின் விலை 80 ரூபா. இனி 2 பெட்டியின் விலை கண்டுபிடிக்கணும்னா 2ஐயும் 80ஐயும் பெருக்கணும். 8ஐயும் 2ஐயும் பெருக்குனா 16, அப்புறமா அந்த ஒரு 0. இனி 3ஐயும் 80ஐயும் பெருக்கலாம். 8 3 24, அப்புறமாட்டு அந்த ஒரு 0. இனி 4ஐயும் 80ஐயும் பெருக்கலாமா? 8 4 32, அப்புறமா அந்த 0. இனி 5ஐயும் 80ஐயும் பெருக்கலாம். 8 40, அப்புறமா அந்த 0. இனிமே 6ஐயும் 80ஐயும் பெருக்கலாம். 6 8 48, அப்புறமா 0. இனி 7ஐயும் 80ஐயும் பெருக்கலாம். 7 8 56, அப்புறமா 0. இப்போ பாருங்க, அவங்க கிட்ட மொத்தமா 500 ரூபா தான் இருக்கு. அப்போ 560 500 விடைக்கும் பெரிய எண். அதனால இதை எடுத்துக்க கூடாது. அப்போ என்னெல்லாம் வரும்? ஒரு பெட்டி வாங்கலாம், 2 பெட்டி வாங்கலாம், 3 வாங்கலாம், 4 வாங்கலாம், 5 வாங்கலாம், 6 வாங்கலாம். ஆனால் 7 பெட்டி வாங்க முடியாது. இங்கே அதிகபட்சம் அப்படின்னு கொடுத்துருக்கனால மொத்தமாக 6 பெட்டிகள் வாங்க முடியும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 3, 6 பெட்டிகள். ஓகே, இனி 9வது கணக்கு. பின்வரும் படத்தில் உள்ள எண்கோடு எந்த அசமன்பாட்டினை குறிக்கிறது? நம்மளுக்கு இங்கே ஒரு எண்கோடு கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஆப்ஷனில் அசமன்பாடு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு இங்கே -4ல இருந்து 2 வரை குறிச்சிருக்காங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னதான் இருக்கும்னா, பாருங்க, 4 குறிச்சிருக்காங்க, -4 குறிச்சிருக்காங்க. லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸை நடுவில் வச்சுக்கலாம். இனி லெஸ் தேன் ஈக்குவல் டு 2, -4ல இருந்து 2 வரை குறிச்சிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஆனால் ஆப்ஷனில் இல்லை.
இன்னொரு விஷயம், இதில் ஆப்ஷனில் இருக்கக்கூடியதை நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும்னா இந்த 1ஐயும் 2ஐயும் அவங்க குறிச்சிருக்க கூடாது, சரிங்களா? ஏன்னா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே என்னது 0. அப்படி 1ஐயும் 2ம் குறிக்காம இருந்தாங்கன்னா ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இது பழைய புக்கு, புது புக்கில் மாற்றிருக்காங்களான்னு பாருங்க, சரிங்களா? இந்த மாதிரி என்கோட் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஆன்சர் வந்து இதுதான், கரெக்டான ஆன்சர் இதுதான். உங்கள் மேம்கிட்ட கேட்டு பாருங்க, ஓகேங்களா? இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.